ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகானாஸ் வேர்ல்ட். என்னடா ரொம்ப நாளாக வீடியோ காணுமேன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு புது வீடியோவோடு வந்திருக்கேன். எல்லோரும் நிறைய ட்ரை பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு அன்பாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக் வந்து நான் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன். ஸோ இது வந்து என்னோடய பர்பஸ்க்காக தான் வாங்கினேன். ஸோ இது எப்படி இருக்குது, இதோட ரிவ்யூ என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிஜிடெக் வந்துட்டு உங்கள் எல்லாத்துக்கும் ஆல்ரெடி தெரியும். ஸோ வாங்க, இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, இதை பற்றி எப்படி இதில் மைக் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு அன்பாக்சிங் வீடியோ போடலான்னு நினச்சேன், அதனால தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து அமேசானில் வந்துட்டு பை பண்ணேன். ஸோ இது வந்து இதோட எம்ஆர்பி பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து எம்ஆர்பி என்ன போட்டிருக்காங்கன்னா 1900 போட்டிருக்காங்க. இதோட வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைக்கோட ப்ரைஸ் வந்துட்டு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா 1700 போட்டிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு ஆஃபர், டிஜிடெக்கே வந்துட்டு ஒரு ஆஃபர் விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்துட்டு 750 தான். ஸோ நான் இது வந்து அமேசான்லேருந்து பை பண்ணேன். எனக்கு வந்து ப்ரைம் இருக்கிறதுனால இது எனக்கு 1 டேயில் டெலிவரி ஆகிடுச்சு. நான் ஃப்ரைடே நைட் போட்டேன், எனக்கு வந்து சாட்டர்டே நைட் வந்துட்டு இது என் கைக்கு வந்துடுச்சு. ஸோ இன்னும் நான் ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல, இனிதான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டிஜிடெக் ஆல்ரெடி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ எனக்கு ஒரு நல்ல மைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது. ஸோ இப்போதைக்கு பிகினர்ஸ்க்கு எப்படி இருக்குது இந்த மைக் அப்படிங்கிறது பார்க்குறது தான் நான் இந்த இது வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்ப்போம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஒயர்லெஸ் மைக். இதில் என்னென்ன வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு மைக்ரோஃபோன், அப்புறம் ஒரு ரிசீவர், ரெண்டும் வந்துட்டு வருது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட சார்ஜ் வந்துட்டு எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னா அப் டு 4 to 5 hours வந்துட்டு ஸ்டேபிள் சார்ஜிங்கில் இருக்குமா. ஸோ இது சார்ஜ் ஆகிறதுக்கு 2 hours தான் ஆகுமா. அதே மாதிரி 10 meters வரைக்கும் இதை வந்து யூஸ் பண்ணலாம், டிஸ்டன்ஸ் வந்து கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதில் ஒரு ரிசீவர் அண்ட் ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு 50 amp வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து சார்ஜிங் வழியா யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசீவர் வந்துட்டு சி டைப் ரிசீவர் தான் வந்துட்டு நான் வந்து வாங்கியிருந்தேன். உங்களுக்கு யாருக்காவது இன்னொரு டைப் ரிசீவர் வேணும்னாலும் அதுவும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் நெட்டில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வா கிளியராக இருக்கா? இதுதான் வந்துட்டு மைக் ப்ளஸ் ரிசீவர் ரிசீவ் பண்ணியிருக்க பாக்ஸ். ஸோ இதில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது, அது என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இதில் வந்துட்டு ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து சி டைப் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மைக் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். மைக் அண்ட் ரிசீவர் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்துட்டு எல்லா ப்ராடக்ட்டுக்கும் வர மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக்கில் வந்துட்டு இவ்வளோ தான் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மைக் எப்படி இதுதான் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மைக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுதான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் மைக்கு. ஸோ இந்த மைக் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, இந்த பக்கம் ஒரு யூஎஸ்பி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பின் பண்ணி ஷர்ட்லேயோ இதுலையோ இது பண்ணிக்கிறதுக்காக ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே இதுக்கு கீழே வந்துட்டு பவர் பட்டன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ
முன்னாடி வந்துட்டு ஒரு லைட் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு இண்டிகேட்டர். ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு மைக்கோட இது இருக்குது. ஸோ இது வந்துட்டு ரிசீவர் வந்துட்டு சி டைப் கொடுத்துருக்காங்க. இது ஃபோனில் வந்துட்டு மாட்டிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம் இது எப்படி இருக்கு. முன்னாடி இப்போ இந்த வாய்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ மைக்கை வந்து அசம்பிள் பண்ணி நான் போட்டு பேசி காட்டுறேன். அப்போ எந்த அளவுக்கு வாய்ஸ் வந்து கிளாரிட்டி இருக்குது அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா மக்களே, நான் வந்துட்டு மைக் வந்துட்டு ஆன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு மைக்கில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் கவர் ஆகிற ஆடியோ ஃபுல்லாகவே வந்துட்டு மைக்கில் வந்துட்டு கவர் ஆகிற ஆடியோ தான். இதில் இண்டிகேட்டிங் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு லைட் எரியும். ஸோ நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெட் லைட் தான் எரியும். ஸோ ரெட் லைட் வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசீவரும் நம்மளோட மைக்கும் பேர் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு இண்டிகேட் பண்ணுது. அதுக்கப்புறமா அதே இதை ஒரு லைட்டாக ஒரு டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெட் லைட்டு ப்ளஸ் ப்ளூ லைட் வந்து மாறி மாறி பிளிங்க் ஆகும். அப்போ வந்து அது மியூட்டில் இருக்குது அப்படின்ற அர்த்தம். திரும்ப நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளூ லைட் ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ தான் வந்து மைக் வந்துட்டு ஆனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ வீடியோ எடுக்கும்போது ப்ளூ லைட் எரிஞ்சிட்டு ஸ்டேபிளாக இருந்ததுன்னா மட்டும்தான் மைக் ஆனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அது பார்த்துக்கோங்க. இது வந்து ஈஸியாக ஷர்ட்டில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நான் இதுக்கப்புறம் மைக்கை வந்துட்டு ஷர்ட்டில் ஹோல்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்க சொல்கிறேன். இது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னா இது மூலமாக தான் மைக்கை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ இங்கே ஒரு QR கொடுத்துருக்காங்க. 5 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு இந்த ஒரு QR கொடுத்துருக்காங்க. இந்த QRை வந்து ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் இது வந்துட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் போகும். ஸோ அது எல்லாமே நான் வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ அது பார்த்துக்கோங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டெப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் செட்டிங்ஸ் போயிட்டு அந்த செட்டிங் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கீழே வந்து ஒரு 4-5 இது வந்து பாப்பப் ஆகும். அதில் வந்துட்டு வீடியோ செட்டிங்ஸ் வந்து போகணும். ஸோ வீடியோ செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு நிறையா இருக்கும். அதில் கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆடியோ சோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒரு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதில் எக்ஸ்டர்னல் மைக் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மைக் வந்து ரெடி டு யூஸ். ஸோ இப்போ வந்து போயிட்டுருக்க எல்லாமே வந்துட்டு இந்த மைக்கில் பேசுகிறது தான். ஸோ இது வந்துட்டு ஒரு பிராண்டட் மைக். ஸோ இதுக்கு வந்து நம்ம பிரச்சனை எதுவும் இருக்காது. இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு மைக் வாங்கினேன். ஸோ அந்த மைக் இந்த மைக் தான். இந்த மைக் எதுக்கு அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இந்த மைக்கோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 120 ருபீஸ் தாங்க. சரி 120 கிடைக்குது, நம்ம பிகினர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை யூஸ் பண்ணேன். பட் இது வந்துட்டு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா வந்துட்டு இதில் வந்து நம்ம ஃபோனில் கேட்குற அளவே தான் கேட்குது. அதுவும் இல்லாமல் இது ஒயர் மைக். இந்த ஒயரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதே நேரத்தில் இதில் அந்தளவுக்கு வாய்ஸ் கிளாரிட்டியும் இல்லை. ஸோ நான் முடிஞ்சால் இதோட வீடியோவும் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். கம்மியில் வாங்கணும் அப்படின்னு நினச்சி யாரும் வந்துட்டு இதை வாங்கி ஏமாந்துட வேண்டாம். 120 ரூபானாலும் வேஸ்ட்டு தான். ஸோ டிஜிடெக் ப்ராடக்ட் பற்றி நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். ஆஃபர்லேயும் வந்தது. ஸோ இந்த மைக் வாங்கியிருக்கேன். இது என்னோடய ஃபஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ. இந்த வீடியோவுக்கு உங்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் இதுக்கப்புறம் அன்பாக்சிங் வீடியோஸ் போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு இது ஓகே அப்படின்னா இந்த மைக் வாங்கிக்கோங்க. உண்மையிலுமே சொல்கிறேன், நான் யூஸ் பண்ண வரைக்கும் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு மைக். ஸோ கம்மி ரேட்டில் வரும்போதே அதை நம்ம அஃபோர்ட் பண்ணிக்கிறது தப்பு இல்லை. 2000 ருபீஸ் மைக் வந்து உங்களுக்கு 600 to 700 கிடைக்குது அப்படின்னா அது ஒர்த்து தானே. ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி யாராவது இதுக்கு முன்னாடி இது யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது அன்பாக்சிங் பண்ணணும் அப்படின்னாலும் அதையும் வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக டீம் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க, பட் ஆளில் போடாமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆளில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா வீடியோவுமே வரும். ஸோ அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேர் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ அதோட டேட்டாவும் நான் கீழே கொடுத்துருப்பேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 94 to 97% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கும் அது வந்து ரொம்ப எந்துவாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
மெயினாக பெல் பட்டனில் ஆலில் போட்டுக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.